டிகேவி ராஜாஸ் நேயர்கள் அனைவருக்கும் ராஜாவின் இனிய மாலை வணக்கம். நாம் இன்று வருகின்றிருக்கக்கூடிய இடம் மருதநில வேந்தர்கள் கல்வி மற்றும் சமூக நலச் சங்கத்தின் பயிற்சி மைய வளாகத்திற்கு வந்திருக்கிறோம். அதன் தலைவர் மரியாதைக்குரிய கருப்பையா ஐயா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா, எப்படி நலமா இருக்கீங்களா? சங்கமெல்லாம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கா? ரொம்ப சந்தோஷம். இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த மருதநில வேந்தர்கள் கல்வி மற்றும் சமூக நலச் சங்கம் எப்போ எதனை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஐயா? இது ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் 2019 ஆரம்பிக்கப்பட்டதுங்க. இதோட நோக்கம் என்னன்னாக்கா, நம்ம தேவேந்திரகுல வேளாளர்கள் நம்ம இனத்தவர்களுக்கு கல்வி ஆலயம் மற்றும் பொருளாதாரத்தை முன்னேற்றத்தின் பாதைக்கு எடுத்துச் செல்வதற்காக இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. 2019 ஆரம்பிக்கப்பட்டதுலேருந்து இதுவரை நாங்கள் எங்களிடம் பயின்ற மாணவர்கள் 15 பேர் வரைக்கும் அரசாங்க வேலைக்கு சென்றிருக்காங்க. அது அந்த வகையில் நாங்கள் நம்ம பெருமையாக இருக்குது. அது போக எங்கள் சங்கத்தின் செயல்பாடு இந்த தமிழ்நாட்டு லெவலில் நல்லா பெயர் பெற்ற ஒரு சங்கம். இதில் இருக்கிற மெம்பர்ஸ்கள் மற்றும் நிர்வாகிகள்லாம் ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள், பிஸ்னஸில் உள்ளவர்கள். அதனால் நல்லபடியாக இது இயங்கி கொண்டிருக்குதுங்க. இந்த சமூக நல சங்கத்திற்கான நிதி ஆதாரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு? நிதி ஆதாரங்கிறது இப்போ நாங்கள் சங்கத்தில் இருக்க நிர்வாகிகள் மற்றும் இதர சம்பந்தப்பட்ட அனைவரும் நன்கொடையாகவும் கொடுக்குறாங்க. நம்ம இனத்தவர்கள்ட்ட நிறைய நன்கொடை கொண்டிருக்கிறது. அது மூலம் அந்த சங்கத்தை நல்லபடியாக நடத்திக்கிறோம். சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் தான் செயல்படுகிறார்களா? அந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னாக்க நிர்வாகிகள் 16 பேர் இருப்பான், மற்றும் தலைவர் பொருளாளர் செயலாளர் இதில் ஒரு 5 பேர் இருப்பான். இது போக உறுப்பினர்கள் ஒரு 250 பேர் நம்மகிட்ட இருக்காங்க. இது வாலண்டியராகவே நம்ம சமூகத்தை முன்னேற்றம்ன்றதுக்காகவே நிறையா விஷயங்கள் மன உதவிகள் பண்ணிக்கிருக்காங்க. அது மூலமாக இதை நல்லபடியாக நடத்திக்கிறோம். சுமார் எத்தனை மாணவர்கள் தற்போது கல்வி பயின்று வருகிறார்கள் இந்த சங்க? சுமார் 35 மாணவர்கள் நம்ம கல்வியில் பயின்று அந்த அவங்களுக்கான வழிகாட்டுதல் எப்படி இருக்குது? இந்த சங்கத்தினோட வழிகாட்டுதல் அதோட வழிகாட்டுதல் எப்படின்னாக்க, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு டிஎம்சி, அதாவது 4, 2, 1 இந்த மாதிரி இதிலெல்லாம் நாங்கள் பயிற்சி எடுத்துருக்கோம். இது மூலமாக அவங்க நல்லா பயன்படுறாங்க. கண்டிப்பாக ஐயா. இது தற்போது மருதநில வேந்தர் கல்வி மற்றும் சமூக நலச் சங்கத்தினுடைய இணைச் செயலாளர் மரியாதைக்குரிய முத்துமுனியாண்டி ஐயா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். ஐயா சொல்லுங்கள், இந்த சங்கத்தோட நிலைப்பாடு என்ன எப்படின்றத கொஞ்சம். சங்கம் 2019 செயல்பட்டு சங்கத்துடைய முக்கிய நோக்கமாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறை மாணவ செல்வங்கள் ஒரு கல்வி மூலமாக அவங்க பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த சங்கம் தொடங்கப்பட்டது. நல்ல உறவுகள், நல்ல பெரிய சமூகத்தில் பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடியவங்க வழிகாட்டக்கூடிய இந்த சங்கம் செயல்பட்டு சங்கத்துடைய முக்கிய நோக்கமாக பயிற்சி மையம் தொடங்கி மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிச்சுருக்கோம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர்பின்னு எல்லா விதமான வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமாக இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய போலீஸில் யூஎஸ்ஆர்பின்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் சர்வீஸில் ஒரு 8 பேர் வரைக்கும் போயிருக்காங்க. இது சங்கத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைன்னே சொல்லிக்கலாம். முக்கியமாக டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் மெயினாக கிளாஸஸ் போயிட்டு ரெகுலராக போயிட்டு. நிச்சயமாயா, ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி சங்கத்தில் இதுவரைக்கும் மறக்க முடியாத சங்கத்தினுடைய செயல்பாடுகள் நிறையா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் குறிப்பிடும்படியான மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா நம்ம இங்கே இந்த சங்கத்தோட நினைவுகள் ஏதாவது சொல்லலாம்? மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் நிறைய சங்கத்துடைய சமூகம் சார்ந்து சங்கத்திலிருந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கோம். மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் நிறைய நிகழ்வுகள் இருக்குது. நிச்சயமா அதில் குறிப்பிடும்படியான மனசுக்கு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் சொன்னால் கொரோனா பீரியடில் எல்லாருமே முடங்கி போயிருந்த காலகட்டத்தில் உறவுகள் எல்லாருமே வாலண்டியர்ஸாக செயல்பட்டு நிறைய குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, இல்லாத ஆடை விஷயங்கள் நிறைய விஷயங்கள் செய்ய முடியாது. அதுபோக இப்போ கடைசியாக நடந்த திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் நடந்த வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்பட்ட
எல்லா சமூக மக்களுக்குமான உதவியை வந்து சங்கத்து மூலமாக செஞ்சது வந்து ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சின்னு சொல்லிக்கலாம். அதுபோக வந்து சமூகம் சார்ந்து வந்து மலர்குல மாணிக்கங்களுக்கு மணிமகுடம் சூட்டுள்ளாங்கிற ஒரு பேரில் வந்து நிறைய விளையாட்டு திறமை உள்ள தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா விளையாட்டுலையும் வந்து சாதித்த மகளிர் ஆண்கள் எல்லாருக்குமே வந்து பரிசு கொடுத்து அவங்களுக்கான அடுத்தடுத்த விஷயங்களுக்கு வந்து முன்னேறதுக்கான வழிகாட்டியாக வந்து அந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். அதுபோல் நிறைய மாணவர்களுக்கு கல்வி இடைநிற்றல் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ் வந்து தெரிஞ்ச உறவுகள் அவங்க யார் மூலமாக வந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருந்தாங்கன்னா அவங்க பெட்ரோல் இல்லை அல்லது வந்து பெட்ரோல் வந்து கையாள ஒரு முடியாத ஒரு சூழல் இருக்காங்க இருந்தாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தி இருக்கும். சமீபத்தில் வந்து ஒரு மருத்துவ மாணவிக்கு உதவி செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு சம்பவம். மாணவியோட பெயர் எதுவும் இல்லை, அது சேலம். அவங்க இருப்பு வந்து கரூர் மாவட்டம். சேலம் மாவட்டம். சரி, அந்த பேர் ஓகே. இங்கு பயில வரும் மாணவர்கள் எப்படியா இருக்காங்க? ஆர்வமாக இருக்காங்களா? இல்லை அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இங்கே கலந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப ஆர்வமாக வர்றாங்க. அது போட்டித் தேர்வு பயிற்சிங்கிறது வந்து ஒரு நீண்ட கால ஒரு முயற்சி. உடனே வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ சாத்தியக்கூறு இல்லாத ஒரு விஷயம். ஒரு முயற்சி தொடர்ச்சியாக முயற்சி இருக்கணும். அந்த ஒரு முயற்சி வந்து சில வரையில் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 65 பேர் வந்ததில் வந்து முதல் வந்து ஒரு 10 பேர் போனாங்க. மிச்சம் வந்தவங்க வந்து யாருமே வந்து திரும்ப வந்து இன்ஸ்டியூட் வரல. அடுத்தடுத்து வந்திருந்தாங்கன்னா அவங்களும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கலாம். அப்போது தொடர்ச்சியான முயற்சி வேணும் அப்படிங்கிறத வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பதிவாக வைக்கிறீங்க. புரிய வைக்கணுன்றது ஆசையாக. நிச்சயமா ஐயா. இப்போ இங்கே இந்த பயிற்சி மையத்தில் சேர்வதற்கான வழிமுறைகள் ஏதாவது இருக்கும்? நிச்சயமா சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் என்னென்ன கண்டிஷன் வச்சுருக்கீங்க? ரொம்ப சிம்பிளான கண்டிஷன் தாங்க. ஒரு சமூகம் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி மையம். ஆனால் சமூகம் சார்ந்தவராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து அவங்க பொருளாதார ரீதியாக வந்து கஷ்டப்படக்கூடிய சூழல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான உதவியும் செய்யணும். அவங்க படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, அவங்களுடைய குடும்பத்தினுடைய சில தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு வந்து உறவுகளும் தயாராக இருக்காங்க. தங்களை தொடர்பு கொள்வதற்கான முகவரி என்ன, அலைபேசி என்ன? மதுரை அண்ணா நகரில் வந்து இந்த கோச்சிங் சென்டர் நடந்துகிட்டு இருக்கு. மதுரை அண்ணா நகரில் அம்பியா தேட்டருக்கு பக்கத்தில் தான் கோச்சிங் சென்டர். இதில் வந்து தலைவருடைய எண் பயிர் கொடுக்குறோம். அந்த எண்ணை தகவல் வீடியோவில் பகிர்றோம். வீடியோவில் பதிவு பண்ணிக்கிறீங்க. நம்பர் சொல்லுவா. இந்த எண்ணை வந்து வீடியோவில் பதிவு செய்கிறோம். அந்த எண்ணில் வந்து தொடர்பு கொண்டு பயிற்சி மையத்துக்கு வந்து பயன்படும்படி கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி.